நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஆமாமான்ட்டு யாரா சொல்லுங்க பாப்போம். வேரீஸ்வர் துளசி மோகன், வேரீஸ்வர் துளசி மோகன் சார் பாத்திருக்கேன். நான் எப்படி கொடுப்பேன்? என்ன தேவைன்னு சொல்றதா? நான் எப்படி கொடுத்தேன், எப்ப கொடுத்தேன், என்னைக்கு கொடுத்தேன் சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க சார், ஏதாவது ஒரு யூடியூப்ல பேசிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, யாராவது சொல்லுங்க சார். ஜனவரில இருந்து படிக்கிறீங்கல்ல, குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சகடயோகம். என்னது? குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சகடயோகம். யாரு இது? உமா யாரு? இந்த காஞ்சி டீச்சரா? சாந்தி மரமா? சென்னை. ஆமாங்க ஐயா, சென்னை. ஏன் நீங்க லெஃப்ட் ஆயிட்டீங்க குரூப் விட்டு? இல்ல, இந்த நம்பர் இருக்கு, அதனால அதுல ஸ்பேஸ் இல்லைனால இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதனால அதுல இருந்து லெஃப்ட் ஆயிட்டேன். ஆமா, 50 நம்பர் வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர்ல இருக்கேன் நான். குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் மட்டும்தான் அது சகட தோஷம். சகடை என்றால் வண்டி சக்கரம். அவங்க வாழ்க்கை கீழே வண்டி சக்கரம் பாத்தீங்களா? கீழே அப்படி இருக்கும், வண்டி மூவ் ஆகணும்னு மேல போய் கீழே வரும், கீழே இருந்து மேல போகும். அப்ப இதெல்லாம் ஏன் நீங்க கவனிக்கல சார்? நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து அதை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா சார் அது பாயிண்ட் எடுக்க முடியும். நீங்க இதுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்காம சும்மா கிளாஸா அட்டன் பண்ணீங்கன்னா என்ன பண்றது? இப்ப இவங்களுக்கு என்னது? சகட தோஷம்னா கிடையாது. குருவுக்கு 2ஆம் இடத்துலதான் சந்திரன் இருக்கு, அப்ப சகட தோஷம் கிடையாது. அடுத்து ஐயா ஒரு கேள்வி. கேளுங்க. குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தா சகட யோகம் அந்த இது சொன்னீங்க. அது குருவுக்கு இந்த சந்திரன் தனிச்சு இருக்கணுமா? 2 கிரகங்கள் ஏதாவது கூட்டு கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லையா? எது இருந்தாலும் சரி, கூட்டு கிரகம் இருந்தாலும் சரி, நமக்கு தேவை சந்திரனே. சந்திரன் இருக்கக்கூடாது. குரு இருக்கிற இடத்துல இருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சந்திரன் மட்டும் தனிச்சிருந்தாலும் சகட தோஷம். அது எல்லாத்தையுமே யோகம் தான் சொல்லுவாங்க. மரணத்தை கூட யோகம் தான் சொன்னேன். மரண யோகம் கிடைக்கும், அதுக்காக யோகம்னு எடுக்க முடியுமா? அதோட அந்த சந்திரனோட வேற கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் ஆகும். இது என்ன ஆகும்னா, அந்த திசாபுத்தி சந்திர திசையோ குரு திசையோ நடைமுறைக்கு வரும்போது தன்னுடைய செல்வம், செல்வாக்கு, காசு, பணம் எல்லாத்தையுமே இழப்பாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் நல்லா டிவி கடை வச்சிருந்தாரு மதுரையில. டிவி ஷோரூம், டிவி, அப்புறம் வாஷிங் மிஷினு, இது சொல்லுவாங்க டெக்கு, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வச்சு வேலை பார்த்தாங்க. ஆரம்பத்துல நானும் அங்க வேலை பார்த்தேன், டிவி தொடக்கிற வேலை. 98ல வேலை பார்த்தேன். 1 வாரம் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஓடியாண்டேன் வேணாம்ட்டு. அப்ப டிவி துடைக்கிறது, கண்ணாடி தொடச்சு வைக்கணும் காலை திறந்தோடனே. அவ்வளவு வசதியா இருந்தேன். சகட தோஷம் வந்துச்சு, பூரா வித்து ஆள் எஸ்கேப். எங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற வீட்டவே காலி பண்ணதே தெரியாது யாருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை எடுத்துட்டு போய் திடீர்னு பார்த்தா வீடே இல்லை. திடீர்னு ஒரு வீடை காலி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வாகனத்தை வர வச்சு ஒரு 10 பேர்த்த வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் ஏத்துவாங்க. அப்படி ஏத்துனா எல்லாத்தையும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிருக்க. எப்படி எத்தனை நாள் கொண்டு போனாரு, எங்க கொண்டு போனாரு தெரியல. திடீர்னு பாக்குறப்ப வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இதுதான் சகட தோஷம். இப்ப சமீபத்துல அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு, கோயம்புத்தூர்காரு. அவருக்கு இது இருக்கு. நான் சேலஞ்சே பண்ணேன். அவரு என்ன சார் பண்றதுன்னு கேட்டாரு. உங்க பேர்ல இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கால இப்ப வந்துகிட்டு இருக்காரு. மனைவி பேருக்கு சொத்தை மாத்துவருக்கு. பல கோடிக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு இடம், காசு, பணம் எல்லாம். அதை பூரா மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரிட்டர்ன் பேக் டு இந்தியா வந்துகிட்டு இருக்காரு. என்னை நம்ப வேணாம் சார், நீங்க பெரிய ஜோசியர், யாருனாலும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, இந்த அமைப்பு இருக்குன்னு கேளுங்கன்னு.
இல்ல சார் உங்க மேல கான்பிடென்ட் இருக்கு, நீங்க சொன்னது பூரா கரெக்டா இருக்கு, அதனால நான் நம்புறேன் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கிட்ட இருந்தா தானே புடுங்கும். நம்மளே அதுக்கு முன்னாடி அதை போல டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா என்னத்தை புடுங்கும்? இந்த வடிவேல் மாதிரி பாக்கெட்டுக்குள்ள கையை வச்சு ஆடிட்டு பாக்கெட்டை எடுக்க வேண்டியது, பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒண்ணும் இல்லையே அப்படி அப்படி சொன்னோம்னா அது ஓடி போயிடும். இருந்துச்சுன்னா அது பெரிய சிக்கலை கொடுக்கும். மறுபடியும் ஜீரோ ஆகி ஜீரோல இருந்து மறுபடியும் அவங்க பெரிய ஆளா வருவாங்க. வாழ்க்கையில ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், இது மூணும் நடக்கும் அவங்களுக்கு. வேற என்ன இருக்குங்க? இன்னொரு பாயிண்ட் சார், அது சரியான்னு தெரியல. சூரியனும் சந்திரனும் அஸ்தமனமான சுக்கிரன் சாரத்துல இருக்கனால அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல படிச்சிருப்பாரு, இல்லாட்டி இப்போ அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருப்பாரு. சரி 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 சரி. அடுத்து பாருங்க, சுக்கிரனுக்கு 5ல அல்லது சந்திரனுக்கு 5ல இருந்தா இதுக்கு பேர் தார யோகம் பேருங்க. தார தம்பட்டெல்லாம் அடிச்சுட்டு வருமா. அப்ப ஒரு குட்டி குட்டி யோகமா நிறைய யோகம் இருக்கு பாத்தீங்களா. ஒரே ஒரு மைனஸ், குடும்ப வாழ்க்கை போச்சு. மற்றபடி எல்லாமே பிளஸ் பண்ணது இருக்கு. வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். ஏன்னா பாருங்க 1-5-9ல 1 ஓகே 9 ஓகே, 5 வச்சுதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. 5 என்பது என்னங்க? பஞ்சமஸ்தோம். ஐயா சொன்னாங்க பூர்வீக பலன் வந்து இவருக்கு நல்லா இருக்குன்னாரு. உண்மை. அதுவும் யாருடைய கர்மா? சூரியன் என்றால் அப்பாவின் வழி வந்த கர்மா, அது வலிமையா இருக்கு. சந்திரன் என்றால் அம்மாவின் வழி வந்த கர்மா. புரியுதா உங்களுக்கு? ராகு கேது என்றால் என்ன? தாத்தா பாட்டி மூலம் வந்த கர்மா என்று அர்த்தம். அது போக இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா ஒரு இது சொன்னாங்க, ஆனா பெண்ணான்னு இங்க இருந்து எடுக்கணும். ஆண் குழந்தை யாருக்கு பிறக்கும் சொல்லி ஒரு அழகா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல 3 கிரகத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் சொல்லல, சந்தானமணி அப்படின்ற ஒரு நூல்ல மிக சிறப்பா போட்டிருக்காங்க. சூரியன் செவ்வாய் நான் சொல்லியிருந்தேன், குரு. குரு கரெக்ட். சூரியன் செவ்வாய் குரு, இந்த 3 பேர் ஆண் வீட்டுல இருக்காங்களா பெண் வீட்டுல இருக்காங்களான்னு பாருங்க. இங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க. ஆண் பெண் ஆண் பெண் ஆண். அப்ப இங்க இருக்காரு. அதே சூரியன் எங்க இருக்காரு? பெண் வீட்டுல இருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க செவ்வாய பாருங்க. ஆண் பெண் ஆண், ஆண் வீட்டுல இருக்காரு. அதே செவ்வாய் எங்க இருக்காரு? பெண் வீட்டுல இருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்து என்னது? குரு. குரு அதே இடத்துல இருக்காரா? குரு என்ன வீட்டுல இருக்காரு? ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண், பெண் வீட்டுல இருக்காரு. அங்க இருக்கு. அப்ப அதிகமா வந்து இவருக்கு ஆணை விட பெண் அதிகமா இருக்கு. இருந்தாலும் முதல் குழந்தை இவருக்கு ஆண் குழந்தை தான் அதிகமாக பிறக்கும். 5ஆம் இடத்துல இருக்கு. பார்க்கக்கூடிய கிரகமும் ஆண் கிரகமா 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமும். இன்னொன்னு என்னன்னா புத்திர சோகமும் இருக்கு. குழந்தை பிறந்து இறக்கும். பாருங்க 5ஆம் இடத்தை சனி பார்க்குது பாத்தீங்களா? பார்க்க கூடாது. இப்ப இவருக்கு செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்து என்ன திசை வரும்? ராகு திசை வரும். ராகு யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கா? ராகு திசை நல்லா இருக்குமா? இருக்காது. 18 வருஷம் படாத பாடு பட போறாரு. எப்படி உங்க சான்ஸ் சொல்லுங்க. மூளைக்கு விலை கொடுங்கள். எப்படி? இவருக்கு செவ்வாய் திசை முடிய போகுது, ராகு திசை வரப்போகுது. அந்த ராகு திசை நல்லா இருக்காது. ஏன் சொல்லுங்க. ராகு செவ்வாயினுடைய சித்திரை 4ஆம் பாவத்துல இருக்காரு. ஓகே, செவ்வாய் வந்து பாதகாதிபதியாவும் இருக்காருங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் என்ற 5 இடத்தில் தான் ராகு கேது இருக்க வேண்டும் என்று 1,35,840 தடவை சொல்லியிருக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் சார் ரிஷபம் கடகம் கன்னி ஆமேறு இருசுவா நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் படுத்துறங்க பூமேடை தண்ணில் படுத்துறங்கும் பர்வத ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த இடம் வரணும், கேந்திரமோ திரிகோணமோ வரணும். ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தது கிடக்கூடாது, சாரம் கொடுத்தது கிடக்கூடாது. இப்ப பாருங்க, வீடு கொடுத்தவன சாரம் கொடுத்தவன சுக்கிரன் சார், வீடு கொடுத்தவன சாரம் கொடுத்தவன ராகு சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு. வீடு கொடுத்தவன அவன், சாரம் கொடுத்தவன அவன் அவுட்டு. யாரு யாரு மைக் ஆன் பண்ணி இருக்கிறது? மைக் ஆன் பண்ணி யாருமா குசு குசு பேசுறது? மைக் யாருமா ஆன் பண்ணி பேசுறீங்க? மறுபடியும் யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். நான் தெளிவா சொல்லிட்டேன், ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தே கிடக்கூடாது. இங்க கேது நல்லா கேதுவா, வீடு கொடுத்தது யாரு? செவ்வாய். செவ்வாய் 7ல இருக்கு, அப்ப கேந்திரத்துல திரிகோணத்துல இருக்கலாம். கேது மேச ரிஷபா மகரம் கன்னி இது இருக்கணும். 5 சொல்லிட்டேன், மேசத்துல கேது இருக்கு, ரைட்டா? கேது வாங்கின சார யாரு? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? கேது வாங்கின சாரம் கேது சாரமே வாங்கியிருக்கு, சுயசாரம். அப்ப இந்த ஜாதகருக்கு கேது திசை கேது புத்தி நன்மையை செய்யும். ராகு திசை ராகு புத்தியில் நன்மை செய்யாது. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் முழுக்க முழுக்க ராகு திசையில் குடும்ப பிரச்சனையே தலைக்கு மேல இவருக்கு இருக்கும். இப்ப நான் தெளிவா சொல்ல புரியுதா? ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் 6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, நீச்சமாக கூடாது. குறிப்பாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வலு இழக்கக்கூடாது. வலு இழந்துருச்சுன்னா ஐயா ஒசூர் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஐயா ஒசூர் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. வீடு கொடுத்தவன அவுட்டு, யாரும் கொடுக்கணும் அவுட்டு. ராகு மிகச்சிறந்த போறார், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? வேற என்ன இருக்கு சொல்லுங்க. சார் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார், மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. நேற்று இடத்துல சாரத்தை வச்சு எதுவும் சொல்ல முடியுமா? சாரத்தை வச்சு இங்க 7ல செவ்வாய் இருந்தா இன்னொரு செவ்வாய் தோஷம். 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் நேர லக்கணத்தை பார்க்கும். ஏன் செவ்வாய் தோஷம்னாங்க? 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ செவ்வாய் பார்த்தால் தோஷம். ஆனால் இங்க செவ்வாய் தோஷம் ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா செவ்வாய் அங்க ராகுவோடைய பிடியில இருக்கு, செவ்வாயை செயல்படுத்த விடல. ராகு கேதுவை செவ்வாய் கூடினாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. மேசம் நல்லா கவனிச்சுங்க, எழுதிக்கங்க இந்த பாயிண்ட். செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குருவுடைய பார்வையில் செவ்வாய் தோஷம் எங்கெங்க கிடையாதுன்னு சொல்லிருக்கேன். மேசம், விருச்சிகம், கடகம், மகரம் நல்லா கேட்டுங்க. இந்த 4 இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கு செவ்வாயோடு குரு சேர்ந்தாலோ ராகு கேது கூடினாலோ செவ்வாய் தோஷம் கிடையாது. நான் அடுத்த ஒரு வீடியோ இந்த 100 கேள்விகள் விடை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ போடணும்னு வச்சிருக்கேன் நான். செவ்வாய் தோஷத்துக்கு உண்மையான விளக்கம் என்ன, மூல நூல்ல பல இடத்துல சேகரிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு குட்டி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி அப்ப 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த இடத்தை பார்க்கும்? 2ஆம் இடத்தை பார்க்கும். 8வது பார்வையில செவ்வாய்க்கு 4, 7, 8, 8ஆம் இடத்துல நேரம் 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பஸ்தான்.
அப்ப குடும்பத்துல கட்டாயம் பிரச்சனை, பிரிவு இது வந்து சேரும் அப்படின்றது விதி. வேற ஒண்ணும் இந்த ஜாதகத்துல பெரிய சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லாமே ப்ரிடிக்ஷன் சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 80% கரெக்டா அடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அடுத்து யாராவது ஒவ்வொரு திசா புத்தி எப்படி இருக்கும், ஒவ்வொரு திசா புத்திக்கு எப்படி இருக்கும் அப்படி செவ்வாய் திசை, ராகு, எப்பா வண்டு இருக்காடி, செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை, ராகு புத்தி, செவ்வாய் திசை, குரு புத்தி, செவ்வாய் திசை, சனி புத்தி, செவ்வாய் திசை, இந்த வண்டி பெரிய வண்டி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கடிச்சு வச்சிருக்கு. சரி ரைட். வேற என்ன இருக்கா? முடிச்சுக்கலாமா? ஐயா குரு வந்து வர்க்கோத்தமம் வந்திருக்கு இல்லையா, 8ல மறைவு இருக்கு ராசி கட்டத்துல, நவாம்சம்ல வர்க்கோத்தமம் இருக்கு. குரு இங்கு வர்க்கோத்தமம் ஆனாலுமே குரு 8ல இருக்கு. குரு இங்க 8ஆம் இடத்துல வலிமையா இருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. இங்க 8ஆம் இடத்துல குரு வலிமையா இருந்தா என்ன ஆன போகுது? பாக்கியாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். லக்னாதிபதிக்கு அடுத்த இடம் பாக்கியாதிபதி, அதுக்கு அடுத்த இடம் 5ஆம் இடம். 1, 9, 5 கரெக்ட். அவங்க 1, 5, 9 அந்த ஏறு வரிசைக்காக சொன்னது, புரியுதா? அப்ப இங்க குரு வர்க்கோத்தமம் ஆகி வலிமையா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. குருவால் குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே இவருக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். நீங்க ஓரளவுக்கு இந்த காசு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த செவ்வாய் திசையே அவருக்கு 2031 வரைக்கும் இருக்குங்க. ஆனா செவ்வாய் திசை 2024 தான் ஆரம்பிச்சிருக்கு. 4/3/2024. அப்ப அவர் மெடிக்கலுக்கு போயிருப்பாரா அப்படின்னா சந்தேகம்தான். 2024 செவ்வாய் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மெடிக்கலுக்கு போகணும்னா அந்த பையனுக்கு 18 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள அல்லது 22 வயசுக்குள்ள என்ன திசா புத்தி நடந்துச்சு அதை எடுத்து கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணோம்னா மெடிக்கலா இதா அப்படின்னு சொல்லிடலாம். அதை நான் பார்க்கல, இன்னைக்கு நைட்டு இதை பார்க்கணும். அவங்க வரக்குள்ளேயே அதை பார்க்கணும். வேற என்ன இந்த ஜாதகத்துல நாளைக்கு ஒரு ஆய்வு ஜாதகம் போடுவோமா? நாளைக்கு ஆய்வு ஜாதகத்தை சமர்ப்பிக்க கூடியவர்கள் யாரு? சிவகங்கை பழனிசாமி இருக்கீங்களா? பழனிசாமி இருக்கீங்களா? மணச்சநல்லூர் இருக்கீங்களா? மணச்சநல்லூர் சீனிவாசனா ஒரு பேர் என்ன? சிவா சார் இருக்கீங்களா? சிவசாமி, ஆமா நாளைக்கு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச மாட்டேன், நானே இனிமேல் சொல்லிருக்கேன் யாராவது சொல்லணும்னு. சிவசாமி, அப்புறம் சிவகங்கை பழனிசாமி ஐயா, ராஜேஷ் கண்ணன் சென்னை இருக்கீங்களா? ராஜேஷ் கண்ணன் சென்னை. அதுக்கடுத்து யாரு யாரு நீங்களா வந்து பேர் கொடுங்க வராதவங்க. புதுக்கோட்டை கணேசன். கணேசன் புதுக்கோட்டை. என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் பேசல? பேசிதாங்க சார் இருக்கேன். கணேசன் ஆமா புதுக்கோட்டை. நாளைக்கு ஆமா கட்டாயம் நீங்க வந்து நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லணும் இந்த 5 பேரும். ஓகே ஓகே ஓகே. இன்னும் ஒருத்தர் வேணும். சரி சார். நாளைக்கு ஒரு ஜாதகத்துல 45 விதி இருக்கு, போடவா? நாளைக்கு போடக்கூடிய ஜாதகம் 45 இல்ல 50 விதி இருக்கும். அதுக்கு கிளாஸ் நடத்தணும்னா 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். அவ்வளவு விதி இருக்கு. அத போடவா? வேற யாரு இருக்கா சொல்லுங்க. இது போக நீங்க அசிஸ்டரா எழுதிட்டு வரவங்க பண்ணலாம். இவங்க வந்து மஸ்ட் நாளைக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து சொல்றேன், நீங்க அப்படியே பேசாம இருந்துக்கிறீங்க, அதனாலதான் புடிச்சு இழுக்கிறது. இவரு நம்ம கோயில்பட்டி கார்த்தி ஐயா சொல்லுங்க ஐயா. நாளைக்கு நீங்க வர்றீங்க. சரியா. இன்னைக்கு ஒரு நாள் போதுமா இல்ல 2 நாள் வேணுமா?
இன்னைக்கு நைட்டே டயர்டாக போட்டுருவேன் சார், ஜாதக கட்டத்தையும் போட்டுருவேன் சார், இன்னைக்கு நைட்டே போட்டுருவேன் சார், நாளைக்கு ஃபுல்லா எடுத்துங்க சார், நாளைக்கு நைட்டு நீங்க கொடுத்துடலாமா விளக்கம்? சண்டே எடுக்கலாம். கொடுத்துடலாம். சிவகங்கை பழனிசாமி இருக்கீங்களா? சிவகங்கை பழனிசாமி, அதுக்கடுத்து மணச்சநல்லூர் சிவசாமி, சென்னை ராஜேஷ் கண்ணன், புதுக்கோட்டை கணேசன், கார்த்திக் கோவில்பட்டி. நாளைக்கு அந்த 5 பேரு ஆய்வேட்டை சமர்ப்பணம் பண்ணா, அது போக மத்தவங்களும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் சொல்லலாம், மத்தவங்களும் சொல்லலாம், இவங்க மஸ்ட் கட்டாயம் சொல்லலாம். ஓகேவா? மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த வகுப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்கள். புதுக்கோட்டை கணேசன் சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு உங்களோட ஃபீலிங் என்ன இருந்துச்சு? ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லேட்டா தான் வந்தீங்களா சார்? சார் நீங்க அதே கிளாஸுக்கு ஆமா சார், கொஞ்சம் வெளில போயிட்டு லேட்டா வந்து கிளாஸ்ல ஆரம்பிச்சோம். எந்த ஒரு வேலை சாரி உண்மைதான். கிளாஸ்ல வந்து அட்வான்ஸா இருக்கணும், தூக்கி எரிஞ்சிடணும், அல்லது ஜாதகத்தை தூக்கி எரிஞ்சிடணும். படிக்க வேண்டாம், ரெண்டுதான். நீங்க 8 மணினா 7:45 வந்துடும். உள்ளுக்குள்ள வரையும் தெரியுமா? அரை மணி நேரம் முன்னாடி நான் இருப்பேன் உள்ளுக்குள்ள, யாருமே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் சூர்யா வருவாரு. சில நேரத்துல அவர் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாரு. வேற ஒரு பஞ்சாயத்து சேவ் போனவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து உட்காந்துறேன். சார் நீங்க இதை உண்மையிலே கத்துக்கிறோம்னா, ஆத்மாத்மா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க லேட்டாவே வரக்கூடாது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தூக்கி எறிங்கள், இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்கய்யா. நான் தான் சொல்றேன், ஐசி வார்டுல ஆபரேஷன் தியேட்டர்ல கிடந்தா கூட, ஆபரேஷன் பண்ணா கூட இப்படி பார்த்துக்கிட்டே ஆபரேஷன் பண்ண சொல்லணும். நான் இப்படி இருந்திருக்கேன். சரிங்கய்யா, அது உண்மை. உண்மையில ஆபரேஷன்ல உள்ளவங்களுக்கு தான் நான் வேலை பார்ப்பேன். அப்படி இருந்தாக்க நமக்கு ஒரு 10 பாயிண்டா ஜோசியத்துக்கு தெரியும். இல்லாட்டி வராது, படிச்சுக்கிட்டே இருக்க காலங்கள் கடந்துரும், இன்னும் வராது. வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் தான் வந்தேன். கொஞ்சம் அதிக நான் கொஞ்சம் பொதுநல சேவைக்காக போயிட்டேன். சரி. இவரு சரவணன் இருக்காரா? இவரு சரவணன், விருதுநகர் சரவணன் இருக்காரா லைன்ல? என் ஃப்ரெண்டு இருக்காரா? இன்னைக்கு இருக்காரா? அவரு சரவணன் சார் இன்னைக்கு இருந்தா பேசியிருப்பாரு. இவர் திண்டிவனம் இருக்காரா? வெங்கடேசன் சார் இருக்குல்ல? திண்டிவனம் வெங்கடேசன் இன்னைக்கு வரல இருக்கு சார் கிளாஸ்ல. திண்டிவனம் தங்கராஜ் இருக்கு சார். தங்கராஜ் ஐயா சார் சொல்லுங்க. நீங்க நாளை கழிச்சு ஆய்வுல கலந்துக்குங்க. கண்டிப்பா ஆய்வு பண்ணுங்க, பண்ணி நீங்களும் சொல்லலாம். ஆனா கட்டாயம் வந்து சொல்றதுல நீங்க நாளை கழிச்சு பண்ணுங்க. இந்த கிளாஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபீலிங்கா இருந்தா சொல்லுங்க. ஆமாங்க, நிறைய விதிகள் வந்து ஐயா ஒரு கிளாஸ்லயுமே நிறைய விதிகள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நன்றிங்க. டாக்டர் செந்தில்குமார் இருக்கீங்களா? டாக்டர் செந்தில்குமார் நேற்று தான் ஜாயின் பண்ணிருப்பாரு. டாக்டர் செந்தில்குமார் இல்ல, சரி ரைட். இந்த வகுப்பு நம்ம இனிதே முடிச்சுக்கிடுவோம். இந்த வகுப்பு இனிதே நடந்து முடிந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஒரு நிமிடம் மனதிலே நன்றியை சொல்லி இந்த வகுப்பை முடிந்து கொள்வோம். நமக்கு மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்த நண்பர் சூர்யாவுக்கும் சூர்யாவுடைய நண்பருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை இனிதே முடிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா.